நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தஞ்சை தொகுதியில் தாவேகா சார்பில் நின்று வெற்றி பெற்ற விஜய் சரவணன் அவர்கள் கையில் பீர் பாட்டிலோடு ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா என்ற பாடலுக்கு நடனமாடிய காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருப்பாங்க, திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமா அப்படின்ற மாதிரி. ஆகா, தாவே காலையில் நம்ம வெற்றி பெற்றோமா, நம்மளாம் உண்மையாக எம்எல்ஏ ஆயிட்டோமா அப்படிங்கிற சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடா இருக்கிற எல்லாருமே ஃபுல் சரக்கை போட்டுட்டு கையில் சிகரெட்டோட பீர் பாட்டிலை எடுத்துக்கிட்டு ஆட்டம் போடக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய அடுத்த 5 வருடத்திற்கான தலையெழுத்து என்ன அப்படிங்கிறது இந்த காணொளி வாயிலாக பலருக்கும் புரிந்திருக்கும். தாவேகாவிற்கு நம்பி ஓட்டு போட்ட மக்கள் தலையில துண்டை போட்டுட்டு தான் அடுத்த 5 வருடத்திற்கு இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தாவேகாவுடைய வேட்பாளர்களும் நிரூபிச்சுக்கிட்டு வரக்கூடியதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு வேட்பாளர் ஃபுல்லா மப்பை ஏத்திட்டு கையில பீர் பாட்டிலோட டான்ஸ் ஆடி வீடியோ எடுத்து அதை சமூக ஊடகங்கள்ல வெளியிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னா, இன்னொரு வேட்பாளர் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது கையில நல்ல 2 அடிக்கு ஒரு வாளை எடுத்து கேக் அப்படி கட் பண்றாப்ல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் லயோலா மணி அவர்கள் தடுக்கிறார். இல்லைங்க, வேணாம், இது சமூக ஊடகங்களில் கான்ட்ரவர்சி ஆகும். வழக்கமாக இந்த கேக்கை கத்தியில கட் பண்ற பழக்கம் அப்படிங்கிறது ரவுடிகள் தான் பண்ணுவாங்க. நீங்க தாவேகாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதனால பண்ணாதீங்கன்னு சொல்லி லயோலா மணி அவர்கள் தடுத்தும் அந்த எம்எல்ஏ அவர்கள் கேட்கல. நான் எம்எல்ஏ ஆயிட்டேன்டா, இதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் எம்எல்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மூடுக்கு நான் போயிட்டேன்டா, இதுக்கப்புறம் எங்களை வேற யாராலையும் தடுக்க முடியாதுரா அப்படின்னு தாவேகா வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போக்குறத நம்மளால பார்க்க முடிகிறது. குடிச்சிட்டு டான்ஸ் ஆடி அந்த வீடியோ எடுத்து சமூக ஊடகங்கள்ல ஒளிபரப்புறது, கத்தியை வச்சு கேக்க கட் பண்றது, இதெல்லாம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பண்ணா கூட அவங்க கடைநிலை நிர்வாகிகள்ங்க, அவங்களுக்கு கட்சியுடைய கொள்கை கோட்பாடு எதுவும் தெரியாது, களத்துல வேலை செய்யறவங்க. அதனால நீங்க பெரிதுபடுத்த கூடாது அப்படின்னு இந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்கள் முட்டு கொடுக்கலாம். ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களே இப்படி அத்துமீறி நடந்து கொள்ளும் போது தாவேகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்க முட்டு கொடுப்பீங்க? இதே போலதான் ஒரு தாவேகாவுடைய வட்ட செயலாளர் நினைக்கிறேன், ஒரு 10 வயது சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்தான் அப்படின்னு போஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கான். சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து வாக்கு எண்ணிக்கை முடிந்து 1-2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நபர்களுடைய அட்ராசிட்டி அப்படிங்கிறது அதிகரித்து வருகிறது, சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரிச்சு வருது. இதே போல நடு ரோட்ல ஒரு ஆட்டை பலியிட்டு அந்த ஆடு தலை வேற முண்டை வேறமா ரோட்ல கிடக்கு, ரத்தம் எல்லாம் கொட்டி கிடக்கு. அங்க இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக மனநிலையில நடனமாடிக்கிட்டு இருக்காங்க. பொதுவா நம்ம ஆடெல்லாம் எங்க பலி கொடுப்போம் அப்படின்னா கோயில்கள்ல பலி கொடுப்போம், ஆடு சேவல் கோழி இதெல்லாம் பழக்கம். ஆனா நடு ரோட்ல ஒரு ஆட்டை துள்ள துடிக்க வெட்டி கொன்னுட்டு அங்க நின்று டான்ஸ் ஆடக்கூடிய மனநிலை இந்த தாவேகா தொண்டர்களுக்கு எங்கிருந்து வருது அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. அரசாங்க பஸ்ஸை நிறுத்தி அதுல விஜய் அவர்களுடைய போஸ்டரை ஒட்டி அந்த பஸ்ஸை நிறுத்தி பயணிகளை இடைஞ்சல் பண்ணி வெடி வெடிச்சு, இதே போல புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. தாவேகாவுடைய தொண்டர்கள் காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்த பயணிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினது, பொதுமக்களை தொடர்ந்து பயமுறுத்தி வருவது, ஆட்ட நடுரோட்ல பலி கொடுக்கிறது, தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் குடிச்சிட்டு குத்தாட்டம் போடுவது, கையில் இருக்கக்கூடிய கத்தியை வச்சு கேட்க வெட்டுறது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நபர்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லை மீறி நடந்து வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது. வாக்கு எண்ணிக்கை முடிந்து 2 நாட்களே ஆகக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் விஜய் அவர்கள் சீஃப் மினிஸ்டரா பதவி கூட ஏற்கல. விஜய்க்கு வெறும் 108 தொகுதி தான் கையில் இருக்கு, இன்னொரு 10 தொகுதி வேணும், காங்கிரஸ் மட்டும்தான் ஆதரவுக்கு வந்திருக்கு, இதுக்கப்புறம் யார் ஆதரவுக்கு வருவா அப்படிங்கிற கேள்வியும் எழும்பியிருக்கு. விஜய் அவர்கள் இன்னும் பதவி பிரமாணமே செய்து கொள்றதுக்கு முன்னாடி
முன்னாடியே இப்படிப்பட்ட அட்டூழியங்கள்லையும் அக்கிரமங்கள்லையும் தாவேகா தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஈடுபட்டு வர்றாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட 5 தொகுதிகளில் இருந்த அந்த உடன்பிறப்புகளோட வாக்குகளை வாங்கி உனக்கும் நாமோ உங்க அப்பனுக்கும் நாமோ ஒரே நாமமா போட்டுட்டு தாவேகா கிட்ட கட்சி தாவன இந்த வரலாற்று சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. தமிழின விரோதியாக இருக்கக்கூடிய காங்கிரஸோடு விஜய் அவர்கள் கை கோர்ப்பார் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் நம்ம கூட்டணிக்கு வருமா அப்படின்னு வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்த நபர் தான் இந்த விஜய். இப்ப காங்கிரஸ் என்னதான் விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிச்சாலும் விஜய் அவர்கள் தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. திமுக அதிமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க தயங்கி வரக்கூடிய இந்த நிலையில தான் சிவி சண்முகம் அதிமுகவை சேர்ந்தவர். அவர் அதிமுகவை ரெண்டா உடைச்சிட்டு விஜய் அவர்களோடு சேருவதற்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளித்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சிவி சண்முகம் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தூண்டி விட்டார் விஜய், பின்னணியில் இருந்து பித்தலாட்டம் செய்யும் விஜய் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் இப்பவே கிசுகிசுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது தாவேகா ஒரு தூய சக்தி, மற்றவங்கெல்லாம் ஒரு தீய சக்தி அப்படின்னு பேசக்கூடிய விஜய் அவர்கள் அடுத்த கட்சியில கல்லெறிஞ்சு அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பொறுக்கிட்டு தன்னுடைய தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்க வைக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற கதையா இருக்கு. விஜய் அவர்கள் ரகசியமா புஷி ஆனந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டிற்கே சென்று சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வா அப்படின்னு முன்பக்கமா புஷி ஆனந்த அனுப்பிவிட்ட விஜய் பின்பக்கமா சிவி சண்முகத்தை தூண்டிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எங்களுக்கு அவருடைய தலைமை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால வடமாநிலத்தில் ஜெயிச்ச எம்எல்ஏக்களை சிவி சண்முகம் அவர்கள் பிரெயின் வாஷ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போய் தாவேகாவோட இணைத்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியை அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஈடுபட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா சிவி சண்முகம் அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே 5 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாம இருந்துட்டோம், இன்னொரு 5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாம இருந்தோம் அப்படின்னா அவ்வளவுதான் மக்கள் நம்மளை மறந்துடுவாங்க, எப்படியாவது தாவேகாவோட அதிகார பகிர்வு அப்படிங்கிறத அதிமுக பண்ணணும், அதற்கு அதிமுக நிபந்தனையற்ற ஆதரவை தாவேகாவிற்கு அளிக்கணும், அது எடப்பாடி அவர்கள் செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து சிவி சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வராரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு நேரடியாக ஆதரவு கொடுத்து அவங்களுடைய அமைச்சரவையில் நம்ம இடம்பெற வேண்டாம், ஏன்னா நம்ம ஒரு தனி கட்சி, மக்கள்கிட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, நம்ம போய் அவங்களோட கூட்டணிக்கு போகும்போது கட்சி நம்ம அதிமுகங்கிற கட்சி தாவேகாவோட கரைஞ்சிரும், அதனால நம்ம அவங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்லி கொண்டிருக்க இல்ல அமைச்சரவையில் இடம் பெற்றே ஆகணும், இந்த தடவை நம்ம அதிகாரத்தை விட்டுட்டோம், இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், இதுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளால அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு சிவி சண்முகம் தரப்பு அப்படிங்கிறது சொல்லப்படுது. விஜய் அவர்களே நீங்கள் என்னதான் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு எப்படியாவது அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை பிரிச்சுட்டு ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணி ஆட்சி அமைச்சாலும் அந்த ஆட்சி 6 மாதத்துக்கு மேலே நீடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போவே நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் தாவேகா நபர்களால் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை நோக்கி தமிழ்நாடு நகரும், அதனால் உங்களுக்கு ஆதரவு கொடுத்த நபர்களே அதை விலக்கி கொள்ளுவாங்க. அடுத்த தேர்தலை நோக்கி தமிழ்நாடு அப்படிங்கிறது நகர்ந்து கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த தாவேகா நபர்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லை மீறி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் அதிமுகவை 2ஆக பிரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. காங்கிரஸும் ஒரு பக்கம் விஜய் அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கு. இப்படிப்பட்ட அரசியல் சூழலில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு மக்களாகிய நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செய்யோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.